உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, 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 ஆமென். இயேசுவின் சிலுவை பாடுகள், இரத்தம் சிந்துதல், மரணம், உயிர்த்தெழுதல் பற்றிய விசேஷங்கள். அதோடைய இரண்டாவது பகுதியை இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். இயேசுவின் சிலுவை பாடுகள், இரத்தம் சிந்துதல், மரித்தல், உயிர்த்தெழுதல், இது இல்லாட்டா கிறிஸ்டியானிட்டியே கிடையாதுன்னு சொன்னேன். பைபிளிலிருந்து இயேசுடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் எடுத்துருங்க வெளியே. அது பைபிள் வேறு ஒன்றுக்கும் உதவாது. இன்றைக்கி எத்தனையோ நல்ல புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். நல்ல பண்பாடுகள் இப்படி வேண்டும் அப்படி வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். நம்முடைய தமிழருடைய பண்பாடுகளெல்லாம் மிகவும் போற்றப்படுகிறது. ஆனால் வெறும் பண்பாடுகள் அவர்களை ரட்சிக்கவில்லை. ஆனால் இயேசுவின் சிலுவை மரணமும் உயிர்த்தெழுதலும் அங்கே அது எதற்காக? நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்யப்பட்டதால் அதன் மூலமாய் ரட்சிப்பு உண்டாகிறது. ஆதலால் அந்த சிலுவை மரணமும் உயிர்த்தெழுதலும் இல்லாவிட்டால் கிறிஸ்டியானிட்டியே கிடையாது. இந்த பைபிளிலிருந்து இயேசுவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் எடுத்துட்டிங்கன்னா அது எத்தனையோ சில நல்ல புஸ்தகங்கள் எழுதியிருக்க மாதிரி இது ஒரு நல்ல புஸ்தகமாக போயிடும், ரட்சிப்பு இல்லாமல் போய்விடும். இயேசுவின் இந்த பைபிள் கர்த்தருடைய வசனங்கள், ஸ்கிரிப்சர், தேவனுடைய வார்த்தைகள். நாம் ரட்சிக்கப்படுவதற்காக கர்த்தர் கொடுத்த ஸ்கிரிப்சர், வேத வாக்கியங்கள். வேத வாக்கியங்கள் தவறாதென்று இயேசுவே சொல்லியிருக்கிறார். ஆதலால் அந்த தவறாத வாக்கியங்களை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். அதில் இந்த கிறிஸ்டியானிட்டியோடைய மைய கருத்து, பைபிளோடைய மைய கருத்து, இயேசு நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்தார், பிறகு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். நம்முடைய பாவங்களும் சாபங்களும் அவர் மேல் போய் அதனால் அவர் தண்டிக்கப்பட்டார். நாம் தண்டனையிலிருந்து விடுதலையானோம். அது மட்டுமல்ல, இயேசுடைய அந்தஸ்து, தேவனுடைய குமாரன் என்ற அந்தஸ்து, அது நமக்கு, நாம் தேவனுடைய குமாரன் குமாரத்தி என்ற அந்தஸ்து நமக்கு கொடுக்கப்படுகிறது. இயேசுடைய அந்த அவருக்கு இருந்த பிரகாசம், மகிமையும் கொடுத்துருக்கிறாரான்னு கேட்காதீங்க. யோவான் 17 எழுதியிருக்கு. அவருடைய மகிமை, தேவன் இயேசுவுக்கு பாராட்டின அன்பு எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதாம். இயேசுவை போல் நாம் செயல்படலான்னு இயேசு தான் சொன்னார் யோவான் 14. ஆமாம், யோவான் 16 வாசிச்சிங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்மை சகல சத்தியத்தில் நடத்துவார். இயேசுவானவர் சில காரியங்களை சொல்லாமல் போனார். ஏன்னா இப்போ சொன்னால் தாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடி தேற்றரவாளனை அனுப்புகிறேன். அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவார். அவர் வந்து உங்களுக்கு வரப்போகிற காரியங்களெல்லாம் சொல்லி உங்களை வழி நடத்துவார் அப்படியெல்லாம் சொல்லியிருந்தார். ஆக இந்த கிறிஸ்டியானிட்டிக்குள்ளாக நாம் அவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிறோம். அவருடைய நன்மையை பெற்றுக்கொள்ளுகிறோங்கிறத நம்ம ஏற்றுக்கலைன்னா மொத்த கிறிஸ்டியானிட்டி அவுட்டு. ஆதலால் இயேசுவின் மரண உயிர்த்தெழுதலிலே நமக்கு என்ன கிடைத்தது, அவர் எண்ணத்தை பெற்றார், நமக்கு என்ன கிடைத்தது, அதை சரியாக புரிந்து கொள்ளாவிட்டால் எந்த ஒரு மனுஷரும் நல்ல கிறிஸ்தவளாக வாழ முடியாது. அதை யோசித்து பாருங்கள். சிலுவையில் நடந்த பண்டமாற்று அதைத்தான் சொல்லுகிறது. நம்முடைய தண்டனையை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் நமக்கு கொடுத்திருந்தார். ஆதாம் செய்த பாவத்தினாலே தேவனோடு கூட இருந்த உறவு முறிந்தது. ஆனால் இயேசுவின் சிலுவை பாடுகளும் இரத்தம் சிந்துதலும் மரித்தலும் உயிரோடு எழுந்ததும் தேவனோடு கூட நமக்கு நல்ல உறவை ஏற்படுத்தி இருக்கிறது. நாம் இப்பொழுது தேவனுடைய குமாரன் குமார்த்தி என்று சொல்லப்படுகிறோம்.
கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரர் என்று சொல்லப்படுகிறோம். உண்மையா இல்லையா? வசனம் சொல்லுதா இல்லையா? தெரியலைன்னா கூப்பிட்டு கேளுங்க, சொல்கிறேன். அவரோடு கூட நாம் ஐக்கியம், அவரோடு கூட எவ்வளவு ஐக்கியம் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு தேவனுடைய மகிமை நம்மை மூடுகிறது. எந்த அளவுக்கு சத்தியத்தை சரியாய் அறிந்து கொண்டு கீழ்ப்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு அவரோட கூட ஐக்கியம் வளர்கிறது. அது இதோட விளையாட்டு கிடையாது. இது ஏதோ சிலுவைக்கு அவர் ஒன்று சும்மா விளையாட்டுக்காக போகலை, இங்கே விளையாடுற மாதிரி அவர் போய் உனக்காக கஷ்டப்பட்டுக்கிறேன் இல்லை. அவருடைய பாடுகள் மரணத்தை நிதானித்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் இன்னொரு பாவத்துக்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். அது உணர்வுள்ள இருதயம். இயேசு சொன்னார், பிசாசே அகன்று போ. அவர் சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு இடத்துல ஒன்றுமில்லை என்று. அதுபோல் நீங்களும் நானும் சொல்லுகிறவர்களாக இருப்போம். எங்கே நம்ம இயேசுடைய பாடுகளை உயிர்த்தெழுதலை நம்ம சரியாக நிதானித்து உணர்ந்து பார்க்கலன்னா அப்புறம் இந்த உலகத்தாரோட தான் சேர்ந்து போவோம். எங்கள் வீட்டில் இப்படி சொல்கிறாங்க, எங்கள் ஊரில் அப்படி சொல்கிறாங்க, நாங்கள் வேறு என்ன செய்கிறதா? அதோட அந்த மாதிரி அந்த உலகத்தோடு சேர்ந்து போகிறத விட சாகலாம். பவுல் அதை சொன்னான், என்னுடைய மேன்மையை பாராட்டலை ஒருவன் அவத்தமாக்குகிறதை பார்க்கலாம், சாகிறது எனக்கு நலம். சொன்னானா இல்லையா? ஏன் அந்த வார்த்தை நமக்கு இல்லையா? அருமையானவர்களே, நாம் உணர்வடைவோமாக, கர்த்தருக்குள் பலன் அடைவோமாக. இயேசுவானவர் எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று கடந்த செய்தியில் சொன்னேன். அடுத்தபடியாக மனிதனுடைய பாவத்தின் பயங்கரம் எத்தன்மையுள்ளது என்பதை அதற்கான தண்டனையாக இயேசு அனுபவித்தது வெளிப்படுத்துகிறது. இன்றைக்கி நம்ம அநேகர் ஆதாம் அந்த திங்கக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை தின்னுட்டாங்க, அதனால் அவன் பாவி ஆகிட்டாங்க, அதனால் தேவனை விட்டு பிரிக்கப்பட்டு ஏதேனும் தோட்டமும் இல்லாமல் துரத்தி விட்டாருங்க. அப்புறம் நெற்றி வியர்வை செஞ்சு சாப்பிட்டாங்க, அல்லது செத்து வயசாகி செத்து நரம் போகிறேன். அதாவது வெறுமனை பழம் தின்றது கிடையாது. அவன் தேவனை வெறுத்து, தேவனுடைய ஆளுகை எனக்கு வேண்டாம், தேவன் எனக்கு தலைவராக இருக்க வேண்டாம், நான் அவருடைய பிள்ளையாக இருக்க எனக்கு பிரியம் இல்லை, நான் பிசாசுடைய கட்சியில் சேர்றேன், அந்த பிசாசு தேவனுக்கு விரோதியாக இருக்கலாம், எதிரியாக இருக்கலாம், நான் அவனுடைய கட்சியில் சேர்றேன் என்று சொல்லி அவன் பாருங்கள், அவன் வஞ்சிக்கப்படவில்லை என்று எழுதியிருக்கிறது. எல்லாம் தெரிந்து தான் அவன் பிசாசுடைய கட்சியிலே சேர்ந்தான். அந்த பாவத்தோடைய தன்மை எப்படிப்பட்டது என்பதை எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும்? பாவத்தின் தன்மை எப்படிப்பட்டது, எவ்வளோ பயங்கரமானது, பாவம் தேவனுடைய பார்வையில் எவ்வளோ பயங்கரமானது என்பதை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? அதை எப்படி புரிந்து கொள்ளலாம்? இயேசு சிலுவையிலே பட்ட பாடுகள், அந்த கோரமான சிலுவையிலே அவர் பட்ட பாடுகள், அது முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. அவர் இந்த சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி பயந்து கூடுமான அந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும் என்று ஜெபித்து இரத்தத்தின் துளிகளாக, வியர்வை இரத்தத்தின் துளிகளாக சிந்தும் அளவுக்கு அவருடைய மனதிலே ஒரு பெரிய வியாகுலம் இருந்தது. அவ்வளவாய் வியாகுலப்பட்டு வேதனைப்பட்டு அப்படி ரத்தம் சிந்தி ஜெபித்தார். அவரால் முடியாமல் போனபோது தேவதூதன் ஒருவன் அவரை பலப்படுத்தினான் என்றெல்லாம் நீங்கள் வாசிக்கிறீர்கள். அவருடைய பலத்துக்கு மிஞ்சி போன காரியம் இருந்தது. அப்பொழுது தேவதூதன் ஒருவன் அவரை பலப்படுத்துகிறான். இரத்தத்தின் துளிகளாக அவருடைய வேர்வை சிந்தப்பட்டது. தாடியை பிடுங்கினார்கள். தாடியிலிருந்து ரத்தம் வந்திருக்காதா? தலையிலே முள்முடி, ராஜா இல்லை கிரீடம் வேணும்லன்னு சொல்லி முள்ளாலான கிரீடத்தை செய்து வைத்து அடித்தார்கள். பிறகு முதுகெல்லாம் உழுது போட்டார்கள். உழுது போட்டது போல் படைசால்களை நீளமாக்கி முதுகலை ஒரே காயந்தான் இருந்தது. ஏன்னா அடித்து 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 அதில் எல்லா இடமும் முதுகே காயமாயிருச்சா, ஒரே காயமாக இருந்தது. படைசால்களை நீளமாக்கினார்கள், உழுதார்கள், முதுகிலே உழுதார்கள் என்று எழுதியிருக்கிறது. அவ்வளவு பாடுகள். அங்கே சிலுவையில் ஆணி அறைந்து அங்கே தொங்கிக் கொண்டு இருக்கும்போது தாகமாக இருக்கிறது, அங்கே நிற்க முடியல. காலை ஊன்னாக்க கொஞ்ச நேரத்தில் பலன் இல்லை, அது ஊன்னா விட்டாக்க சரீரம் தொங்குது, வலிக்கிறது, அப்புறம் நிமிர வேண்டி இருக்கிறது. எவ்வளவு நேரம் வேதனை! 9 மணி முதல் அதாவது நம்மை பொறுத்தவரை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை அவ்வளவு நேரம் சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கிறார். அதில் 12வது மணி வேலை முதல் 3ஆம் மணி வேலை வரைக்கும் 3 மணி நேரம் அந்தகாரமும் சூழ்ந்தது.
அவ்வளோ வேதனை, அவ்வளோ பாடுகள். அவ்வளோ பாடுகள் எதனால்? இந்த பாவத்தினால. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இறங்கி வா, நம்புகிறோம். அநேகரை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை என்று சொல்லுகிறார்கள். இயேசுவே சொல்லுகிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று. அப்படி நமக்காக கைவிடப்பட்டார், நமக்காக அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்தார். கோபமடைஞ்சு சிலுவையில் ஆணியை பிடிங்கிட்டு இறங்கியிருந்தால் எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. நமக்கு ரட்சிப்பு இல்லாத இருக்காது. அப்புறம் நமக்காக அவ்வளவு பாடுகளை சகித்தார். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற பலிகள் எல்லாம் இயேசுவை பற்றி சொல்லப்பட்டது. அங்கே தலை துண்டிக்கப்படுகிறது, மாம்சம் சுட்டரிக்கப்படுகிறது, முற்றிலும் சுட்டரிக்கப்படுகிறது. மாம்சம் சுட்டரிக்கப்படுகிறதை பற்றி பைபிள் சொல்லுகிறது, அது தேவன் அதை சுகந்த வாசனையாக முகர்ந்தார் என்று. பாவம் சுட்டரிக்கப்பட்டால்தான் அவருக்கு சந்தோஷம். அதுபோல் இயேசுடைய சரீரத்தில் அங்கே சிலுவையிலே பாவம் சுட்டரிக்கப்பட்டது. அதை பார்த்த ஒரு பக்கத்தில் அந்த பாவம் சுட்டரிக்கப்படுகிறதுனாலே சந்தோஷப்படுகிறார். தன்னுடைய குமாரன் அங்கே அவதிப்படுகிறதுனாலே அதை கண்டு வேதனைப்படுகிறார். இருதலை கொள்ளி எறும்பு என்று சொல்வார்கள். அதுபோல பிதாவாகிய தேவனுடைய நிலைமை அப்படி ஆயிற்று. ஆனாலும் நமக்காக அவரும் தாங்கி கொண்டார். இயேசுவின் சிலுவையிலே அதை பொறுத்து கொண்டார். நீடிய பொறுமையோடு நமக்காக அங்கே சிலுவையிலே அதை சகித்து முடிவில், பிதாவே எல்லாம் முடிந்தது, என்னுடைய ஆவியை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று பிதாவிடத்தில் தன் ஆவியை ஒப்புக் கொடுத்த அவருடைய சிலுவை பாடுகள், அந்த சிலுவை பாடுகள் அந்த பாவத்தின் பயங்கரத்தை காட்டுகிறது. பாருங்க, லேவியராகமம் 16வது அதிகாரத்தில் போக்காடு பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கும். ஒரு ஆடு அடிக்கப்பட்டு அதோட ரத்தம் அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் கொண்டு போகப்பட்டு அதோடைய சரீரம் எரிக்கப்பட்டு, ஆனால் அங்கே இன்னொரு போக்காடு ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா? 2 ஆடு, ஒன்று பலியிடப்படுற ஆடு, இன்னொன்று போக்காடு. அந்த போக்காடு மேலே அது தலையில் கையை வச்சு இஸ்ரவேலோடைய பாவங்களெல்லாம் சுமத்திட்டு கொண்டு போய் வனாந்தரத்தில் அவுத்து விட்ருவாங்களாம். அது பைத்தியம் பிடிச்ச மாதிரி காடு மேடு பள்ளம் எல்லாம் மேடெல்லாம் அலைஞ்சி விழுந்து எந்திரிச்சு மேன்னு கத்தி அப்படியே பைத்தியமாக அலைஞ்சி கடைஞ்சி செத்துருக்கும் பார்த்தீங்களா? அதெல்லாம் எதுக்கு பைபிளில் எழுதியிருக்கு? இயேசுடைய சிலுவை பாடுகளை அங்கேயும் நீங்கள் பாருங்கள். சும்மா சிலுவையை பார்த்தா மட்டும் உங்களுக்கு அது விளங்காது என்று சொல்லி லேவியராகம பலிகள் நான் சொன்னேன். சர்வாங்க தகன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, அதெல்லாவற்றிலும் இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டது. அங்கே அவருடைய தலையின் மேல் பாவம் செலுத்தப்பட்டது, அவருடைய மாம்சம் சுட்டரிக்கப்பட்டது. அதே போல் இந்த பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலியிலையும் பார்த்தீங்க. குற்ற நிவாரண பலியில் பார்த்தீங்கன்னா இந்த மாம்சம் பட்டணத்துக்கு புறம்பே வெளியே கொண்டு போய் அங்கே சுட்டரிக்கப்பட்டது. இயேசுவானவர் பட்டணத்துக்கு புறம்பே அங்கே பாடுபட்டார். அதோடு சேர்ந்து தான் இந்த போக்காடு என்ற ஒரு காரியம் வருகிறது. இயேசு சிலுவையிலே அங்கே மோசே வனாந்தரத்தில் வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தப்பட்டது போல இயேசு உயர்த்தப்பட்டார் என்று நீங்கள் வாசிக்கிறீர்கள். என்ன எவ்வளோ பயங்கரமான காரியங்கள்! அதையெல்லாம் ஏன் பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கிறது? அதுபோல் இயேசு இங்கே பாடுபட்டார் என்று காட்டுவதற்காகத்தானே. அருமையானவர்கள், இதெல்லாம் சற்று யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நாம் அந்த சிலுவை பாடுகள் என்னவென்று நிதானித்து அறிந்தால்தான் அந்த பாவம் எவ்வளோ பயங்கரமானது என்று நாம் நிதானிக்க முடியும். ஏதோ திருடக்கூடாது திருடிட்டேன் இல்லைங்க, நீங்கள் நான் திருடக்கூடாது திருடினாக்கா அது லேசாக விட்டுட்டதாக நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதில் மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம்னு 1 யோவான் 5வது அதிகாரத்தில் எழுதியிருக்க. ஏதோ திருடிட்டீங்க, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம், அதனால் அதுக்கான 2 அட்டியை கொடுத்துட்டு சரி ஒழுங்காருன்னு சொல்கிறார். ஆனால் மரணத்துக்கு ஏதுவான பாவம், ஆதாம் செய்தது மரணத்துக்கு ஏதுவான பாவம். எனக்கு தேவன் வேண்டியதில்லை, அவருடைய பிள்ளை நான் இருக்க வேண்டியதில்லை, அவர் கீழே நான் இருக்க வேண்டியதில்லை, அவருடைய அதிகாரத்தின்கள் இருக்க வேண்டியதில்லை, நான் ஒன்றும் அவர் கீழே இருந்துக்கிட்டு பூமி அப்படி ஒரு ஆளுக எனக்கு வேண்டியதில்லை, நான் பிசாசு கூட போய் பாவம் செஞ்சு நான் சந்தோஷமாக அனுபவிக்கிறேன் என்று சொல்லி கொண்டு போனான். பிசாசை தனக்கு தலைவனாக ஏற்றுக்கொண்டான். இன்றைக்கி பிசாசை தலைவனாக ஏற்றுக்கொண்டதுனால அவன்கிட்ட அடிமையாக இருந்து, பிசாசுக்கு அடிமையாக பாவத்துக்கு அடிமையாக இருந்து நரகம் போகிறான். அந்த பாவம் அவ்வளவு பயங்கரமானது, அவ்வளவு கொடுமையானது. அதை நினைத்து பார்க்க வேண்டும். ஏங்க, பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண்ணு சொன்னாரே, என்னதுக்கு? அவர் பயங்கரமானவர்னு காட்டுறதுக்கா? இல்லை. ஒருத்தன் உனக்கு ஒரு பல்ல உடைச்சிருந்தா நீ அவன்கிட்ட போய் 2 பல்லு உடைக்கக்கூடாது.
அதுக்காக தான் அப்படி சொன்னார், பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண். இன்றைக்கி போய் ஒருத்தன், அதாவது யாக்கோபுடைய குமார்த்தி தாமார், அவள் போய் அங்கே அந்த ஊருக்குள்ளே போனபோது அந்த ஊரில் இருந்த பெரிய மனுஷனுடைய குமாரன் இவளை எனக்கு வேணும்னு எடுத்துக்கிட்டான். அப்புறமேல் பேசவே வந்தான், பொண்ணு கொடுங்கன்னு. ஆனால் அந்த லேவியும் சிமியன்னு 2 பேர் என்ன பண்ணாங்க, அந்த ஊரில் இருந்த பெரிய மனுஷர் எல்லாத்தையும் அந்த வயதுக்கு உட்பட்டவர் எல்லாரையும் கொலை செய்தார்கள். ஒரு பிள்ளைய கிடத்துக்கு ஊரே கொண்டுட்டானுங்க. அப்படி அல்ல. ஆனால் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொன்னவர் 2 பல்லை உடைச்சா 2 பல் உடைக்கணும். 2 கண்ணை கெடுத்தா அவன் 2 பண்ணையும் கெடுக்கலாம், அவ்வளவுதான். ஆனால் அப்படியானா பாவத்துக்கேற்ற தண்டனைன்னு பார்க்கும்போது, பாவத்துக்கேற்ற தண்டனை நரகம், நித்திய நரகம், சதாகால நரகம், அக்கினியும் கந்தகமும் எரிகிற இடம், அங்கே சதாகாலமும் அந்தகாரம் சூழ்ந்திருக்கிற இடம். எவ்வளவு நாளைக்கு? அந்த பாவத்துக்கான தண்டனை எவ்வளவோ அதை பார்த்தா அந்த பாவம் எவ்வளவு கடுமையானது, கொடியதுன்னு பார்க்கணும். இயேசுடைய சிலுவை பாடுகள் அதை பார்க்கும்போது பாவம் எவ்வளோ கொடுமையானதுன்னு நீங்கள் பார்க்கலாம். அதனால் இப்போ இன்றைக்கி நரகத்தை பற்றி ஒன்றும் யோசிக்கிறதில்ல. நம்ம இப்போ நரகத்தை பற்றி ரொம்ப பிரசங்கிக்கிறதும் இல்லை. ஏன்னா பிரசங்கிப்போம், ஆனால் ரொம்ப இல்லை. ஆனால் நரகத்தை பற்றி நமக்கு தெரியணும். நித்திய நரகம், தேவனற்ற இடம், நம்பிக்கை இல்லாத இடம். நம்ம அங்கேருந்து ஒரு நாளைக்கு தப்பி போவோமா? நம்பிக்கையே கிடையாது. இயேசு ஒருவனை பற்றி சொன்னார், ஒரு ஐஸ்வர்யவானை பற்றி. அவன் இன்றைக்கு நரகத்தில் தானே இருக்கிறான். அவர் சொல்லி 2000 வருடம் ஆயிற்று. ஆனால் இன்றைக்கு அவன் நரகத்தில் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறான். அப்படியானால் அந்த நரகம் எவ்வளவு கொடியதோ அதை போல கொடியது அவன் செய்கிற பாவம். இயேசுவானவர் சிலுவையில் எவ்வளவு பாடுபட்டாரோ அது ஆதாம் செய்த பாவத்தின் கொடுமை எவ்வளவு கொடுமையானது என்று காட்டுகிறதல்லவா. இப்போ நான் இன்னொரு காரியம் கூட சொல்ல முடியும். இன்றைக்கு உலகத்தார் அநேகர் இயேசுவை வேண்டாம் என்று நிராகரிக்கிறார்களே, இந்த பாவம் எத்தன்மையது? ஆதாம் செய்த அதே பாவத்துக்கு சமமானது. அவன் மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை செஞ்சான். இன்றைக்கி ரட்சிக்கப்படாதவர்களும் இயேசு வேண்டாம், ரட்சிப்பு வேண்டாம், பரலோகம் வேண்டாம், தேவனுடைய பிள்ளையாக வேண்டாம் என்று சொல்லி, பிசாசு போதும், அவனுடைய பாவம் போதும், நான் நரகத்துக்கு போனால் பரவாயில்ல என்று சொல்லிக்கொண்டு ரட்சிக்கப்பட மாட்டேன்கிறார்களே. அவர்கள் இந்த ரட்சிக்கப்பட மாட்டேன் என்கிறது அது மரணத்துக்கு ஏதுவான பாவமாய் ஆதாம் செய்த பாவத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. இதை நினைத்து பார்க்க வேண்டும். ஆதலால் அந்த சிலுவை பாடுகள் ஆதாமுடைய பாவம் எவ்வளவு பயங்கரமானது, கொடுமையானது என்பதை காட்டுகிறதே. அதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். சரி, அடுத்த பாயிண்ட்டு. சாத்தான் இயேசுவை சிலுவையிலே கொலை செய்தான். கொலை செய்தான்னா ஏற்றுக்கிறீங்களா? மனிதர்கள் சிலுவையிலே அறைந்தார்கள், ஓகே. ஆனால் யாருடைய ஏவுதல்னால இந்த மனிதர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள்? இப்போ விளங்குது. இன்னொரு பார்வையில் மனிதன் தன்னைத்தான் ரட்சிக்க வந்த இயேசுவை கொலை செய்தான். சாத்தான் இயேசுவை கொலை செய்தான். சாத்தான் நேரடியாக இயேசுவை கொலை செய்தானா? இந்த மனிதர்கள் மூலமாய். அப்போ இந்த மனிதர்கள் இயேசுவை கொலை செய்கிறார்கள். எப்படி? தன்னை ரட்சிக்க வந்த இயேசுவை கொலை செய்கிறார்கள். இதை தேவன் அங்கீகரித்திருந்தார். இது ஏதோ இந்த இயேசுவானவர் அந்த பிலாத்தோடைய சேவகர்கள்ட்ட மாட்டிக்கிட்டாருங்க. அங்கே போய் இவங்க குற்றம் சாட்டி அவரை சிலுவையில் அறைய வச்சுவிட்டாங்கங்க. பிலாத்து சிலுவையில் அரைஞ்சாங்க, அறைய உத்தரவு கொடுத்தாங்க. அந்த பிலாத்தோடைய அந்த சேவகர்கள் அவர்களை பற்றி அக்கிரமக்காரர் என்று பைபிள் சொல்லுகிறது. அப்படி தான் பேதுரு தன்னுடைய பிரசங்கத்தில் சொல்கிறான். அக்கிரமக்காரர்கள் கைகளால் நீங்கள் அவரை ஆணியடித்து கொலை செய்தீர்கள் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஏதோ இவர் போய் மாட்டிக்கிட்டாரு, அதனால் சிலுவையில் அரைஞ்சாங்க, அப்படி இல்லை. அந்த பேதுரு தன்னுடைய பிரசங்கத்தில் அவன் சொல்கிறான், தேவனுடைய முன்னறிவின்படி, அவருடைய தீர்மானத்தின்படி. அந்த வசனத்தை உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில்
நான் அதை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 2:23. தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன் அறிவின்படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். ஒப்பு கொடுத்தது யாரா? யூதர்கள் போய் பிலாத்துக்கிட்ட ஒப்பு கொடுத்தாங்க, ரைட்டு. பிலாத்து அவரை கொலை செய்ய ஒப்பு கொடுத்தான், ரைட்டு. சரிங்க. ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுது? அப்போஸ்தலர் 2:23. தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன்னறிவின்படியேயும் அவர் ஒப்பு கொடுத்த இயேசுவை. தேவன் தான் இயேசுவை ஒப்பு கொடுத்தாரு. ஆட, தேவனே ஒப்பு கொடுத்தாரா? அவர் ஒப்பு கொடுக்கலைன்னாக்கா உங்களுக்கு எனக்கும் பாவ நிவாரணம் உண்டாகாது. உங்களுக்கு நமக்கும் பாவ நிவாரணத்துக்கான பலி செலுத்தப்படாது. அவர் ஒப்பு கொடுத்தாரு. இவங்களே இந்த பாவிகள்லாம் சேர்ந்து அதை நிறைவேற்றிவிட்டாங்க. ஆனால் தேவனுடைய முன்னறிவின்படி அவருடைய தீர்மானத்தின்படி சகல காரியம் நடந்தது. அதனால தான் இந்த சுவிசேஷத்தை இயேசுடைய மரண உயிர்த்தெழுதலை பற்றி பிரசங்கிக்கிறோம். எவ்வளோ ஒரு, அதாவது அவ்வளவு பாடுகளில் நீங்கள் கொஞ்சம் அந்த யோசித்து பார்த்தீங்கன்னா, இந்த மனிதன்தான் பிலாத்து அந்த ரோம சேவகர்கள் சிலுவையில் கொன்றாங்க. அப்புறம் அங்கே நின்ன யூதர்கள்லாம் நீ இறங்கி வா பார்க்கலாம், தன்னைத்தான் ரட்சித்தான், மற்றவர்கள் எல்லாம் அநேகரை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்து கொள்ள திராணி இல்லை, அப்படியெல்லாம் சொன்னாங்க. இறங்கி வந்தால் நம்புகிறேன்றாங்க, நீ தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கிறேன்றாங்க. அப்படியெல்லாம் கேலி பண்ணி ஆத்திரம் மூட்டி அவரை சிலுவை விட்டு பிடிங்கிட்டு வர சொல்கிறாங்க இவங்க. அவர் கோபம் வந்துச்சுன்னா ஆணியை பிடிங்கிட்டு இறங்கிடுவார். பொறுமையாக இருந்தார். அப்படி இவங்க தான் ஒப்பு கொடுத்தாங்கன்னு நினச்சா, அதுக்கு முன்னாடியே பிதாவாகிய தேவன் இயேசுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்திருந்தார். அந்த இயேசுவை இவர்கள் பிடித்து சிலுவையில் ஆணி அறைந்து கொலை செய்தார்கள். ஆக அந்த இதில் ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் கவனிக்கணும். மனிதன் தான் கொலை செய்ததாக நீங்கள் நினைக்கலாம். ஆனால் மனிதன் தானாக கொலை செஞ்சுட்டான். தனக்குள்ளே பிசாசு ஏவினபடி அந்த ஏவுதலினாலே இவன் இயேசுவை கொலை செய்தான். ஆக நீங்கள் ரோமர்கள் இயேசுவை கொன்றார்கள்னு பார்க்கலாம், இந்த யூதர்கள் பிலாத்துக்கிட்ட ஒப்பு கொடுத்து இயேசுவை கொன்றார்கள்னு பார்க்கலாம், அல்லது இந்த யூதர்கள் இவர்களே இயேசுவை கொலை செய்தார்கள்னு பார்க்கலாம், அல்லது பிசாசு இவர்கள் மூலமாய், எது யூதர்கள் மூலமாக, பிரதான ஆசாரியர்கள் மூலமாக, வேதபாரகர் பரிசேயர் மூலமாக, அப்புறம் இந்த பிலாத்து மூலமாக, பிலாத்துடைய சேவகர்கள் மூலமாக, இத்தனை பேர் மூலமாகவும் இயேசுவை கொலை அப்படின்னு செய்தார்கள்னு பார்க்கலாம். ஆனால் இது எல்லாவற்றுக்கும் ஊற்றுக்கண்ணாக இருந்தது எது? பிசாசு தானே. பிசாசுக்கு தேவன் மேலே அவ்வளோ கோபம். இப்போ தேவன் அவ்வளோ பயங்கரமானவர், பெரியவர், அவரை ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் இந்த பிசாசு அவரை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு மனிதனுடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த இயேசுவை எவ்வளோ பாடுபடுத்தணுமோ படுத்தலான்னு மனதார அவன் அடித்து கொன்றான் என்று நீங்கள் பாருங்கள். அவன் ஆத்திரம் தீரலை, பயங்கர கொடூர கொலைகாரனாய் பிசாசு இருந்து இந்த ஆட்கள் மூலமாக இயேசுவை அப்படி கொலை செய்தான். தேவனும் அதை அங்கீகரித்திருந்தார். இதெல்லாம் செய்வீங்கப்பா, செய்யுங்க, நான் மரித்து உயிரோடு எழுந்து வருவேன், அப்போ நான் என்னை விசுவாசிக்கிறவர்கள் ரட்சிக்கப்படும்படியா நான் இப்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று இயேசுவும் தன்னை ஒப்பு கொடுத்திருந்தார். பிதா இயேசுவை ஒப்பு கொடுத்தாரு, இயேசு தன்னையே ஒப்பு கொடுத்திருந்தார். பிறகு ஆசாரியர்கள், யூதர்கள், இவங்களெல்லாம் இயேசுவை பிலாத்துக்கிட்ட ஒப்பு கொடுத்தாங்க. பிலாத்து அவரை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தான். சேவகர்கள் சிலுவையில் அறைந்தாங்க. ஆனால் இதெல்லாவற்றுக்கும் பின்னணியிலே பிசாசு தான் வேலை செய்தான். அதனால் பிசாசு தேவனுடைய குமாரனாய் இயேசுவை கொன்றான். அது இன்னொரு கண்ணோட்டத்தில் அதன் மூலமாக தேவனையே கொன்றான் போல ஒரு தோற்றம் அங்கே வருகிறதா இல்லையா?
மனிதன் தேவனை கொன்றான். இப்படியெல்லாம் காரியங்கள் நடந்து இது மூலமாக மனுஷன் ரட்சிக்கப்படக்கூடுமானா, நான் அவனை ரட்சிக்கிறேன் இயேசு தன்னைத்தான் ஒப்புவித்து சிலுவைக்கு போனார். அவர் யாரோ பிடிச்சி தள்ளி கொண்டு போய் சிலுவையில் அரைஞ்சரல. அவர் சொல்லுகிறார், என்னுடைய ஜீவனை ஒப்புக் கொடுக்கவும் என்னுடைய ஜீவனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, பிறகு அதை எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு, இந்த அதிகாரத்தை என் பிதாவிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்று இயேசுவே சொன்னார். அவர் யாரோ பிடிச்சி தள்ளிட்டு போயிடல. அவர் பிடிக்க வந்தபோது தன்னை ஒப்புக்கூடாது இருந்த அந்த ஒரு நிமிஷத்தில் அவரை பிடிக்க வந்தவரிடத்தில் அவர் கேட்கிறார், யாரை தேடுகிறீர்கள்? நசரேயனாகிய இயேசுவை. நான் தான் என்று சொன்ன உடனே அவர் பிடிக்க வருகிறார்கள், ஆனால் பின்னிட்டு விழுகிறார்கள். ஏன்? அவர் அந்த நிமிஷத்தில் தன்னை ஒப்புக் கொடுக்கவில்லை. ஆனால் அடுத்த நிமிஷத்தில் தன்னை ஒப்புக் கொடுத்தபடியாலே அவரை அவர்கள் பிடித்து கொண்டு போனார்கள். அப்படியானால் இயேசு அங்கே தன்னை ஒப்புக் கொடுத்திருக்கிறார். பிதாவானவர் ஒப்புக் கொடுத்தார், இயேசு தன்னை ஒப்புக் கொடுத்தார். இந்த பாவி மனிதரிடத்தில் ஒப்புக் கொடுத்து அவரை சிலுவையில் அறைந்தார்கள். இது மட்டும் இல்லை, இன்றைக்கு நாம் எல்லாம் தெரிஞ்சிட்டு மறுபடியும் நாம் பாவம் செஞ்சால் அது என்னன்னு பைபிள் சொல்லுது. நான் அதை வாசித்து காட்டவா? ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும், எபிரேயர் 6:4 முதல் 6 வரை வாசிக்கிறேன். எபிரேயர் 6:4 முதல் 6 வரை. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும், பரம ஈவை ருசி பார்த்தும், பரிசுத்த ஆவியை பெற்றும், தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும், ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை அறிகிற அறிவில் கொஞ்சம் வளர்ந்த பிறகு அப்படி ருசி பார்த்தோம். அதுக்கு பிறகு மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால், என்னது, தேவனை அறிகிற அறிவில் வளர்ந்துட்டு அப்புறமா அவரை விட்டு மறுதலித்து போனால் என்னவாது? தாங்களே மறுபடியும் அவரை சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால். எப்படி அவமானப்படுத்துகிறாங்க? ரட்சகர்னார்னு தெரிஞ்சாச்சு, அப்புறம் பாவம் செய்வேன்னு சொல்லி பிசாசு கட்சியில் சேர்ந்தா, அப்போ இந்த உலகத்தார் முன்னாடி, பிசாசு கூட்டத்துக்கு முன்னாடி நம்மெல்லாம் அவரை அவமானப்படுத்துகிறதான ஒரு காரியம் தானே. அப்படி அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். மறுதளித்து போனால் திரும்ப ரட்சிக்கப்படுறது ரொம்ப கஷ்டங்க. முடியாதுன்னு நான் சொல்லலை, ஆனால் ரொம்ப கஷ்டம். ஏசா அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்ட போதெல்லாம் மறுதளித்து போன ஒரு பாடு கடைசியில் ஆசீர்வாதம் தேடி வந்தால் கிடைக்காம போச்சு. அவனுக்கு தேவையான அளவுக்கு மனம் திரும்புதல் முடியாமல் போய்விட்டது. இப்படி தான் ரட்சிக்கப்பட்டவர்கள் மனம் திரும்பி, அதாவது சில ஆட்கள் கர்த்தருக்கு ஊழியம்லாம் செய்கிறேன்ட்டு அப்புறம் மனம் திரும்பி போனால் அது எப்படி இருக்கும்? அவர்கள் தாங்களே இயேசுவை சிலுவையிலே அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் அப்படின்னு எழுதியிருக்கு. ஆக இந்த இடத்துல பிசாசு இயேசுவை கொலை செய்தான், இந்த மனிதர்கள் இயேசுவை கொலை செய்தார்கள். அதாவது பிசாசும் மனிதனும் சேர்ந்து தேவனையே கொலை செய்தார்கள்னு நினச்சி பார்த்து, அதையும் தேவன் அனுமதித்திருந்தார்னு நினச்சி பார்த்து, அது எதுக்காக? நம்மை ரட்சிப்பதற்காகன்னு நினச்சி பார்த்து நாம் அதை உணர்வுள்ளவர்களாக இருந்து புரிஞ்சு கொண்டா நாம் கர்த்தர்க்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழுவோம். நான் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அந்த யோசுவா சொன்னது போல், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னது போல் நீங்களும் நாமும் வாழுவோமா இல்லையா? ஆமருமையானவர்களே, அப்படி தீர்மானம் பண்ணுங்கள், அப்படி வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஓகே, எனவே இந்த விஷயங்களை அறிந்து கொள்ளுங்கள், கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். அவருக்காக வாழ்வோம் என்று தீர்மானித்தோம், அவர் நமக்காக மரித்தார், நாம் அவருக்காக மரிப்போம் என்ற ஒரு தீர்மானத்தோடு கூட. எல்லாரும் இயேசுவுக்காக மரிக்கிற, இரத்த சாட்சியாக மரிக்கிற வாய்ப்பெல்லாம் கிடையாது. ஆனாலும் வாய்ப்பு வந்தால் நான் கர்த்தருக்காக இரத்த சாட்சியாய் மரிக்கவும் ஆயத்தம் என்று அப்படிப்பட்ட மன உறுதியோடு கர்த்தருக்கு பரிசுத்தமாக வாழ தீர்மானிப்போமாக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தீர்மானித்திருந்த அந்த காரியங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றலாம். தேவன் உங்களை அழைத்த அழைப்பை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். ஓகே, காட் பிளஸ் யூ.